நினைவு கூறுகிறது அது நல்லது. ஆண்டவர் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஆண்டவருடைய சிலுவையும் ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகளையும் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறது அது நல்லது. இந்த நாளிலே விசேஷமாக அந்த நாளை அனுசரித்து நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட இந்த குட் ஃப்ரைடே இல்ல புனித வெள்ளி என்று சொல்லுகிறோம். ஆண்டவருடைய இந்த குரூசிஃபிக்ஷன் டே குறித்து சில ட்ரூத்ஸ் present to you. யூசுவலா எல்லாரும் அந்த 7 words இன்னைக்கு மெடிடேட் பண்ணுவாங்க எல்லா சர்ச்சஸ்லயும். I think that is something that we normally do, but I wanted to present you a few truths from the Bible about the cross and about the blood and the suffering of our Lord Jesus Christ. So முதலாவது இது பேசிக் ட்ரூத்ஸ் தான். இது எல்லாருக்குமே நீங்க முன்னாடி கேட்டிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் கூட it is good to know these things. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். முதலாவது, the first thing that I want to talk to you is about the predicament of the humankind or mankind. Right? மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஆதியில பார்க்கிறோம். ஜெனசிஸ் 1:17 ஆண்டவர் சொல்றாரு, இந்த நன்மை தீமை அறிகிற இந்த பழத்தை நீ புசிக்கும் பொழுது நீ சாகவே சாவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அடுத்த அதிகாரத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஏவாள் அதை சாப்பிடுகிறார், அடுத்து ஆதாம் அதை சாப்பிடுகிறார். அங்கே அவர்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் டெத்தை they are experiencing. They did not physically die, but அவர்கள் அந்த அந்த பாவம் அங்கே உள்ள குடிக்கொள்ளுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. The fall of man started there, right? And then எபிரேயர்ல பார்க்கும் பொழுது எபிரேயர் 9:22, ஹீப்ரூஸ் 9:22 சொல்லப்படுகிறது, இப்படி ஒரு பாவியாய் ஒருத்தன் இருக்கும் பொழுது, பாவத்துல நம்ம இருக்கும் பொழுது ரத்தம் சிந்தப்படாவிட்டால் அங்க மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. Without the shedding of blood there is no forgiveness of sins. And அதே போல Hebrews 10:4 சொல்லுது, for it is impossible for the blood of bulls to take away our sins. நம்ம பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பார்க்கிறோம், அது அந்த எருது மாடுகளா இருக்கலாம், இல்ல ஆடுகள், இல்ல புறாக்கள், அதையெல்லாம் கொண்டு பலியிடுகிறார்கள் இல்லையா? ஆனா அந்த பலிகள் எல்லாம் பாவத்தை முழுமையாக நீக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் திரும்பவும் 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 அதை வருடா வருடம் செய்து கொண்டிருக்கிறதே நம்ம பார்க்க முடிகிறது. எபிரேயர் 10:4 ஆக்சுவலி சங்கீதம் 40:6 வசனம் வரைக்கும் இருக்கிற வசனங்களை தான் அங்க கோட் பண்ணி சொல்லுகிறாங்க. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் த blood of bulls to take away the sins of humankind. ஒரு தடவை வாசிப்போம். சங்கீதம் 40:6 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியா இருக்கிறது, sacrifice and meal offering you have not desired, my ears you have opened, burnt offering and sin offering you have not required. Then I said, behold, I come, in the scroll of the book it is written of me. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு ப்ராஃபஸியாக அங்க சொல்லப்படுகிறது. அவரே தம்மை அங்கே ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். Because God is not desiring in the blood of bulls or the blood of animals. அது ஒரு காலத்துல கொடுக்கப்பட்டது, but that is not the end. So இன்னும் மனுஷனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது முதலாவது பாவத்துல இருக்கிறான்னு பார்க்கிறோம். பாவத்துல இருக்கும் பொழுது ரத்தம் சிந்தப்படாவிட்டால் அவனுக்கு மீட்பே கிடையாது, அவனுக்கு மன்னிப்பே கிடையாது என்று பார்க்கிறோம். அதே போல எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது man is separated from God என்று பார்க்கிறோம். He is separated from Christ. Ephesians 2:12 நம்ம படிக்கும் பொழுது இப்படியா சொல்லப்படுகிறது, remember that you were at that time separate from Christ, excluded from the commonwealth of Israel and strangers to the covenant of promise. ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு
அவனுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய பிள்ளைகளா வைத்திருந்தார். நம்ம புறம்பே இருக்கிறவர்கள், we were strangers to the commonwealth of Israel. அந்த கவர்னத்துக்குள்ள நம்ம இல்லவே இல்லை. ஆண்டவருக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை. we were separated from Christ. கிறிஸ்து யாரோ நம்ம யாரோ அப்படிதான் இருந்தோம். and because of that we did not have any hope. It says having no hope without God in the world. பல்வேறு இடங்கள்ல தங்களுக்கு தாங்களே தெய்வங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டாலும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அந்த ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ண அந்த உடன்படிக்கை இல்ல இஸ்ரவேலு கூட ஆண்டவர் பண்ண உடன்படிக்கையை விட்டு நம்ம வெளியே இருக்கும் பொழுது we are separated from Christ. We are not part of God's family. We were without hope. நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் ஏதோ நமக்கு இருக்குன்னு, but then you are without hope. அதுதான் மனுஷனுடைய நிலைமையா இருக்கு இல்லையா? சோ இந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது ஆண்டவரை அறியாதவர்கள் இல்ல அறிந்து கடவுளை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அவங்க எல்லாம் கேட்கிற சில கேள்விகளை நம்ம பார்க்கும் பொழுது, நான் இந்த உலகத்துக்கு வரணும்னு நான் தெரிந்து கொள்ளணும். You and I, we don't decide that we want to come into this world, right? நம்முடைய அப்பா அம்மாவினால நம்ம இந்த உலகத்துல நம்ம வந்திருக்கோம். அப்படி நான் என்னோட சாய்ஸ்னால வராத என்னைய நீ இயேசுவை பிலீவ் பண்ணாதான் நீ பரலோகம் போறன்னு என்னைய ஃபோர்ஸ் பண்றது அது தப்பு இல்லையா அப்படின்னு ஏத்திஸ்ட் அவன் கேள்வி கேட்கறாங்க. இது என்னது, எனக்கு சாய்ஸே இல்லையே, எனக்கு வேற வழியே இல்லை, நான் இவரை இப்போ பிலீவ் பண்ணி தான் ஆகணும் போல இருக்கேன். பிலீவ் பண்ணலன்னா நான் நரகத்துக்கு போயிருவேங்கிறீங்க. அந்த உலகத்துக்கு வந்ததே என்னோட சாய்ஸ் இல்லை. இஸ் இட் நாட் அன்ஃபேர்? இது கடவுள் என்ன சொல்றது, he is unfair என்று சொல்லுகிறத கேள்வி வைக்கிறாங்க பார்க்கிறோம். It is true, we did not come into this world by our choice, but the point is we are here, right? எப்படியோ யாரோ பண்ண தீர்மானத்தின் மூலமாக நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம், இப்போ இங்க இருக்கிறோம். Now we don't have a choice, or in other perspective நம்ம பார்க்கும்போது we have a choice to see God, to accept God. இதுக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொன்னார். அதாவது let's say ஃபேமிலியா எங்கேயோ ஒரு ட்ரிப் போறாங்க. நமக்கு போறதுக்கு இஷ்டமே இல்லை, ஓகே, but then you are going to the middle of the sea, something ஏதோ போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு போட்ல போறீங்க. Now suddenly the boat has capsized and you have fallen, right? அந்த இடத்துல நம்ம நான் அப்பவே நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால there is not going to be any use at all, right? When God is sending you a rescue boat, you take it and then you go, right? அதனால தான் ஆண்டவரும் நமக்காகவே அவர் சில ரெஸ்கியூ ஆப்ஷன்ஸ் நமக்கு முன்னாடி வைக்கிறார். I know you are in this situation. I know you don't have a choice in this world. That is why I'm sending you this rescue, right? I'm offering you this help என்று சொல்லி ஆண்டவரே அது நமக்காக செய்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ சில பேர் கேட்பாங்க, இவரோட இந்த கற்பனைகளை கீழ்ப்படிஞ்சாதான் இயேசுவை பின்பற்றினா மாத்திரம்தான் எனக்கு வருமா? அப்போ உலகத்துல இப்ப பாவம் பண்ணாதவங்க இயேசு கிறிஸ்துவ தெரியாதவங்க, பாவம் பண்ணாமல் இருக்கிறவங்க அவங்களும் நரகத்துக்கு போயிடுவாங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்கறது உண்டு, கரெக்டா? பட் நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாவம் பண்ணாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லப்படுகிறது இல்லையா? ஸோ அந்த டாபிக்குள்ள நான் போல we can explain it a lot. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொல்லலாம், இந்த ஒரு பர்சன் இருக்கிறாரு, அவர் வாழ்நாளே ஒரே ஒரு பொய் தான் சொல்லியிருக்காரு, அதனால அவர் நரகத்துக்கு போயிடுவாரா அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி யாருமே இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம வாயினால சொல்லறதுனாலும் நம்ம வாழ்க்கையினால சில பொய்யான வாழ்க்கைகள் நம்ம வாழ்ந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் இட் இஸ் நாட் அ வெரி என்ன சொல்றது, ஒரு ரேஷனல் ஆர்குமெண்டா அது இருக்க முடியாது. There is nobody righteous, everybody needs a rescue. எல்லாருமே பாவம் செய்து ஆண்டவருடைய மகிமையை இழந்து போனார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. And we cannot do it on our own, right? நமக்கு if we want to do it, we have to do it in hell. அதான் ஒரே சாய்ஸ். நம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டு நம்ம நரகத்திலே இருக்கிறதா நமக்கு அடுத்து கொடுக்கிறதான சாய்ஸ் இல்லையா? நான் சில ரிலீஜியன்ஸை குறித்து நான் பார்க்கும் பொழுது
how it is separate from Christianity or how their views are என்று பார்க்கும் பொழுது, again இது ரொம்ப ஹை லெவல், நான் ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து உள்ள போல. பட் தென் Hinduism குறித்து நம்ம பார்க்கும் பொழுது they talk about heaven சொல்லாம they talk about மோக்ஷம் என்று சொல்லுகிற அந்த வேர்டை வந்து நம்ம பார்க்க முடியுது இல்லையா. So over a period of like 3000 years, how Hinduism has developed, நிறைய different changes have come in their theology about how you can attain this moksha. இன்னைக்கு இருக்கிறது ஒன்று, ஆனால் வந்து 3000 வருஷங்களுக்கு முன்னாடி அது ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த வேதிக் ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அது வேற மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் தென் இஃப் யூ புட் டுகெதர் ஆல் தோஸ் திங்ஸ், தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஹிந்துவிசம் ப்ரொபோசஸ் டு அட்டைன் சால்வேஷன். யூ கேன் டூ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது யூ கேன் டூ ப்ரேயர்ஸ் ஆர் யூ கேன் டூ மந்த்ராஸ், ரைட்? இல்லை வந்து and then another periodல வந்து சொன்னாங்க இந்த பிராமணர்கள் மூலமா அந்த பலிகளை செலுத்துகிறது, அதுவும் இருந்தது. பலிகளை செலுத்தினா அவங்களுடைய பாவங்கள் தீர்ந்து போகும் என்று சொல்லுகிறது. அதுக்கப்புறம் வந்து மாறுகிறது by the knowledge, like you become enlightened or you have knowledge of the Almighty God. இல்லை வந்து you do your duties as அந்த 4 விதமான இது caste systemலாம் இருக்கு இல்லையா. So you do your duty. அப்படி பண்ணேன்னா உனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லுது. Trust in God and then you will get இல்லை devotion to a God or a deity or anything that you believe in. அப்படி பண்ணீங்கன்னா உனக்கு மோட்சம் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இல்லை வந்து ஒரு நதியில போய் குளிக்கிறதோ, இல்லை சில செரிமோனி செய்யறதோ, இல்லை வந்து திரும்பவும் மறுவாழ்வு எடுத்து வந்து பிறந்து வந்து பண்ணுகிற அந்த மாதிரி காரியங்களை ஹிந்துவிசம்ல நம்ம சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். பட் தென் when we look at all these things, there is only one thing that we can see. It has constantly changed. ஒவ்வொரு இந்த இதை அடையிறதுக்கு வித்தியாசமான வழிகளை வந்து அவங்க கொண்டு வருகிறத வந்து பார்க்கிறோம். And how do we prove all these things? Right? நான் இதுக்குள்ள போனேன்னா ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட், but I want to stop there, but we can look at it on another day. அதே போல புத்திசம் குறித்து பார்க்கும் பொழுது he said, let go of all your attachments from the world, then you will attain this nirvana. ரைட்? உலகத்துல இருக்க எல்லா உறவுகள், அதுல இருக்க சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்து போகும்பொழுது ஒரு you have an enlightenment and then you will attain this moksha. ஜெயினிசமும் அதே தான் சொல்லுது. If you have the right faith, right knowledge and then நல்ல வாழ்க்கையை நீ வாழ்ந்தேன்னா நீ வந்து மோட்சத்தை அடைஞ்சிடலாம் என்று சொல்லுகிறது. அதே போல இஸ்லாமை குறித்து பார்க்கும் பொழுது வந்து you depend on God's mercy. நீ வந்து கெட்ட காரியங்களை விட நீ நல்ல காரியங்கள் நிறைய செய்யும் பொழுது ஃபைனலி அந்த ஜட்ஜ்மெண்ட் டே அல்லாஹ் வந்து அதை சரி பார்த்து உங்களுக்கு வந்து இது மோட்சத்துல இருக்கணுமா, இல்லாட்டி பரலோகத்துல இருக்கணுமா, இல்லாட்டி நரகத்துல இருக்கணுமா என்று தீர்மானிப்பார் என்று சொல்லி எல்லாம் different faiths are saying different things. But then the Bible clearly tells us you cannot attain salvation by your own works. ஏன்னா நீங்க என்னதான் பண்ணினாலும் it will not satisfy the God or satisfy the standards that God has set. The heavenly standards, ஆண்டவரை போல பரிசுத்தமாய் இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸை யாரும் வந்து கீழ்ப்படிய முடியாது, அதை வந்து நம்ம அதை செய்ய முடியாது என்று சொல்லுகிறது. And the Bible also clearly says God is the author of salvation. Salvation belongs to God. சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், ரட்சிப்பு அது கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் தான் வர முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது. He alone can save us. நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. இப்படி ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு என்லைட்மெண்ட்டோ இல்லை வந்து நம்ம சொத்து சுகங்களை விட்டோ ஏதோ ஒரு வழிகளை செய்து நல்லவர்களாக இருந்து மோட்சத்தை அடைய முடியாது என்று சொல்லி நமக்கு தெளிவாக நமக்கு வேதம் போதிக்கிறதை நம்ம வந்து பார்க்க முடியும். This is the predicament of the humankind or mankind. So இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல when God is the author of salvation and salvation can only come from God, we get into the next topic which is the predestination of God. What is he predestinating? What is he predestining, or what is he doing before the foundations of the world? என்று பார்க்கும் பொழுது he predestined Jesus to suffer for us before the foundations of the world. ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்க முன்னமே அவர்
நான் தான் போய் இவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கே இயேசு கிறிஸ்துவை முன்குறித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 2:23 நம்ம பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2:23 அதுல இந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது, பேதுரு எழுந்து பேசுகிறத பார்க்கணும். This man delivered over by the predetermined plan and foreknowledge of God, you nailed to a cross by the hands of godless men and put him to death என்று சொல்லப்படுது. மனுஷன் தான் அவரை சிலுவையில் அடைகிறான், மனுஷன் தான் இயேசு கிறிஸ்துவை கொல்றான், அங்கே சிலுவையில் அடைத்து மரிக்க வைக்கிறான். ஆனா பேதுரு என்ன சொல்றாரு, this was predetermined plan and foreknowledge of God. இது முன்னமே ஆண்டவராலே தீர்மானிக்கப்பட்டது. ஏன் தீர்மானிக்கப்பட்டது? மனுஷனால தன்னை ரட்சித்துக் கொள்ள வாய்ப்பே கிடையாது. There is no hope for mankind. Revelation 13:8 வெளிப்படுத்தல் 13:8 வசனத்துல இதே மாதிரி தான் சொல்லப்படுகிறது. All who dwell on the earth will worship him, whose names have not been written in the book of life of the Lamb slain from the foundation of the world. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் அவர் அங்கே உலகம் தோன்றுகிறதற்கு முன்னமே அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். He was already destined to die for us because the predicament of mankind. He cannot save himself. Romans 5:6 சொல்லப்படுகிறது, while we were still helpless, at the right time Christ died for the ungodly. ஆண்டவர் ஒரு சரியான ஒரு நாளை நேரத்தை அங்கே இயேசு கிறிஸ்து மரிக்கிறதற்கு என்று அவர் குறித்து வைத்திருந்தார் என்று சொல்லி அங்கே ரோமருக்கு எழுதின நிருபம் 5:6 வசனத்துல நம்ம பார்க்க முடியும். while we were still helpless, நம்மளாலே நம்மை ரட்சித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியான நேரத்திலே நமக்காய் மரித்தார் என்று சொல்லுகிறோம். அதே போலதான் எபிரேயர் 9:26 வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, but now once at the consummation of ages he has been manifested. அவர் குறித்த நாளிலே அவர் நமக்காக வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 9:26. So this was Christ coming into this world was predestined by God because of the predicament of mankind. So because he was already predestined, we can see there are a lot of prophecies and predictions of this Savior in our Bible. So ஆண்டவர் முன்னாடியே தீர்மானிச்சதை மனுஷனுக்கு அவர் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். So the முதல் வெளிப்பாடு எங்க வருகிறது? Genesis 3:15, right? John 3:15 மாதிரி, John 3:16 மாதிரி, Genesis 3:15 நம்ம பார்க்கிறோம். தேவாதி தேவன் அங்கே ஒரு காரியத்தை அங்கே மனுஷனுக்கும் அங்கே சத்துருவுக்கு முன்பதாக பேசுகிறத அங்க பார்க்க முடியும். Genesis 3:15 it says, he shall bruise you on the head and you shall bruise him on the heel. ஆண்டவர் ப்ராஃபஸியா தேவன் அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். சத்துருவானவன் ஆண்டவருடைய குதிங்கால மிதிக்கிறதையும் அவர் சத்துருனுடைய தலையை மிதிக்கிறதையும் அங்க தெளிவாக அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி நமக்கு காண்பிக்கிறார். கர்த்தர் அங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிறத பார்க்கிறோம். This is a prophecy of God. So Old Testamentல நம்ம ஃபுல்லா பார்க்கும் பொழுது time and again from the beginning prophets have been foretelling about the arrival of Jesus Christ different ways. Isaiah 53 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாப்டர் இருக்கு இல்லையா? It clearly talks about the suffering servant. Isaiah, one of the major prophets in Old Testament, அவர் 53வது அதிகாரத்துல the suffering servant குறித்து ஆண்டவர் படப்போகிற இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடல்களை குறித்து ஃபுல்லா அங்க சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிக்கலாம். தெளிவாக எவ்வளவு 500 இயர்ஸ்க்கு முன்னமே இந்த காரியத்தை அவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறத பார்க்கிறோம். And even before Isaiah, Psalms 22, right? இன்னைக்கு படிச்ச வசனம் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று படிச்சோம். அதே வார்த்தைகளை அங்க தாவீது அவன் சங்கீதக்காரனா இருந்தாலும்
அவனும் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறான். அங்கே சங்கீதம் 22 முதலாவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி வசனம் இருக்கிறத பார்க்கிறோம். Prophet after prophets, they foretold or they saw this coming servant of God, which is Jesus Christ, right? ஆண்டவரை குறித்ததான இந்த மத்தேயுலயே நம்ம அந்த படித்த அந்த 26 56 வரைக்கும் வசனங்களை படிக்கும் பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 3-4 ப்ராஃபஸிய அவர் கோட் பண்ணி சொல்லுகிறத பார்க்கிறோம். ஸோ பழைய பாட்டுல ஆண்டவருடைய மரணத்தைக்கு வாழ்விலிருந்து முடியும் மட்டும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறத பார்க்கிறோம். அவர் எப்படி அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை வெறுப்பார்கள், எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தம் ஃப்ரம் சங்கீதத்துல இருந்தும் ஈசாயால இருந்து பார்க்கலாம். எப்படி அவருடைய ஜனங்களே அவரை வெறுப்பார்கள், எப்படி அவர் துன்பப்படுவார், எப்படி அவர் ஆணிகளினாலே குத்தப்படுவார் இருக்கு. சங்கீதம் 22 இருக்கு. அவருடைய கூட இருந்த சீஷர்கள் அவரை விட்டு எப்படி போய்விடுவார்கள், எப்படி 30 வெள்ளிக்காசுக்காக ஒருத்தன் அவனை காட்டி கொடுக்கிறான், எப்படி அவர் மேல உமிழ்ந்து துப்புகிறார்கள், எப்படி அவரை பரிகாசம் பண்ணுகிறார்கள், எப்படி மல்கியா தீர்க்கதரிசின்னு நினைக்கிறேன், எப்படி அவரை ஒரு குச்சியினாலே கட்டையினாலே அவர் முகத்தை அடிக்கிறார்கள், எல்லாவற்றையும் தீர்க்கதரிசியின் மூலமாக God has already prophesied. எப்படி அவர் எல்லாராலையும் தள்ளப்படுவார், how he was forsaken by God, நான் சொன்னது போல சங்கீதம் 22. எப்படி அவருடைய அந்த ஆடைகளுக்காக அவர்கள் they cast lots for his garments என்று பார்க்கிறோம் இல்லையா, அவர்கள் சீட்டு குலுக்கி போடுகிறத பார்க்கிறோம். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தெளிவாக முன்னமே அவர் சொல்லி இருக்கிறார். Because he predestined this Christ to come for us in the right time, he was able to prophesy about this Savior through different prophets throughout the Old Testament. In the prophecy பார்க்கிறோம். Then Old Testament we also seen a pattern of means to forgiveness. இந்த இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இப்பொழுது இந்த காலகட்டத்திலே அவர் மரிப்பார். காலங்கள் சொல்லப்படவில்லை, இருந்தாலும் ஒரு நாளிலே உங்களுக்காக மரிப்பார், இப்படியெல்லாம் அவர் பாடுகள் படுவார் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது, but then until that day God had given them a pattern or a shadow for them to practice. என்னது? அவர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வருகிறது, ஒரு பாவமான ஒரு இடத்திலிருந்து வெளியே வருகிறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லைன்னா அந்த 10வது வாதை, ஒரு மரணத்தின் வாதையிலிருந்து ஆண்டவர் அந்த பஸ்கா பண்டிகையினுடைய அந்த பஸ்கா ஆட்டினுடைய ரத்தத்தை அவர்கள் தெளிக்கும் பொழுது அந்த சங்கார தூதன் அவர்களை விட்டு கடந்து போனான் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அந்த நாளிலே அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் மோசேயின் மூலமாக அவர்களுக்கு பலியிடுகிற காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். எவ்வளவோ சாக்ரிஃபைசஸ் பார்க்கிறோம். எல்லா லெவிட்டிகஸ் நம்ம புஸ்தகத்தை பார்க்கும்போது அதுல இருக்கிற எல்லா சாக்ரிஃபைசஸும் in one way or the other it will point to Jesus Christ. Yeah, God has given a pattern in the Old Testament about Jesus. Even the day of atonement, ஒரு வருஷத்துல ஒரு நாள் அந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவான், ஒரு 2 ஆடுகளை கூட்டி கொண்டு போய் அதை ஒரு ஆடை பலியிடுவான். அந்த ஆட்டின் மேல அந்த ஜனங்களுடைய எல்லா பாவத்தையும் சுமத்தி அதை பலியிட்டு இன்னொரு ஆட்டை வெளியே கொண்டு போய் விட்டு வருவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் இந்த ஆட்டின் மேல சுமத்தப்பட்டு அது இவர்களுடைய பாவத்துக்களாக மறிக்கிறது. சோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 2வது, அந்த பாவங்கள் மொத்தமாக இவர்களுடைய இடத்தை விட்டு நீக்கப்படுகிறது. அதுதான் இந்த இன்னொரு ஆடு அது இன்னொரு இடத்துக்கு போறது, இந்த நகரத்தை விட்டே வெளியே போகிறது. இது எல்லாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறத பார்க்கிறோம். God has given a pattern for forgiveness in the Old Testament. Then his death, Jesus Christ's death, is proof of God's love. We saw a pattern in the Old Testament. Now, the death of Christ is actually a proof of his love. யார் இப்படி ஒரு proof நமக்கு கொடுக்கலையா? நம்ம அவரை நேசிக்கிறதுக்கு முன்னமே, நம்ம அவரை தெரிந்து கொள்ளுகிறதுக்கு முன்னமே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம்.
It is not that the death of Jesus Christ, through the death of Jesus Christ, that God is loving us. It is because God loves us, He gave His Jesus to die for us. God loves us not because of Jesus' death. It is because of God's love that Jesus died for us. So Romans 5:8, ரோமர் எழுதின நிருபம் 5:8 நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி எல்லாம் நம்ம மேல அன்பு செலுத்தியிருக்காருன்னு பார்க்கும் பொழுது, it says Romans 5:8, but God demonstrated His love toward us in that while we were still sinners, Christ died for us. Amen. நம்ம பாவிகளாய் இருக்கும் பொழுதே ஆண்டவர் நமக்காக மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்லவர்களுக்காக கூட சிலர் மரிக்க துணியலாம் அப்படின்னு ரோமன்ஸ் 5:6 பார்க்கிறோம். While we were still helpless, at the right time Christ died for the ungodly. For one will hardly die for a righteous man, though perhaps for a good man someone would dare even to die. Maybe நம்ம நல்லவர்களா இருந்தா யாரோ நமக்கு மரிக்கிறதுக்கு ஒருவேளை முன் வரலாம். But God demonstrated His own love towards us in that while we were yet sinners, நம் பாவிகளா இருக்கும் பொழுதே ஆண்டவர் நமக்காக மரித்தார் என்று சொல்லி இங்க ரோமர் 5:8 பார்க்கிறோம். He has demonstrated His love. He has proved His love. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து அது மரிக்காவிட்டால் அது எப்படி பலன் தரும் என்று கேட்கிறத பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம். Truly, truly I say to you, unless a grain of wheat falls into the earth and dies, it remains alone. But if it dies, it bears much fruit. ஆண்டவர் அந்த கோதுமை மணி போல நமக்காக மரித்து அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல யோவான் 10 அதிகாரம் 11வது வசனம்ல இருந்து 15வது வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து திரும்பவும் தன்னை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்க தமிழ்ல படிங்களா? யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11ல இருந்து 15வது வசனம் வரைக்கும். He says, I am the good shepherd. The good shepherd lays down his life for the sheep. He who is a hired hand and not a shepherd, who does not own the sheep, sees the wolf coming and leads the sheep and flees, and the wolf snatches them and scatters them. He flees because he is a hired hand and cares nothing for the sheep. I am the good shepherd. I know my own and my own know me. Just as the Father knows me, I know the Father, and I lay down my life for the sheep. ஆமென். ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், நான் ஒரு நல்ல மேய்ப்பன். ஏனென்றால் வேலைக்கு வைத்திருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஓனாய் வரும்போது அவன் பாட்டு ஓடிடுவான். ஏன்னா அது அவனோட ஆடுகள் இல்லை, அவன் பாட்டு ஓடிடுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன், நான் என்னுடைய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். I will lay down my life for the sheep because I am a good shepherd. பிரச்சனை வரும்போது ஆண்டவர் நம்ம விட்டுட்டு போறதில்ல. ஆண்டவர் நமக்காக ஒரு மரிக்கிற ஆண்டவர், நமக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கிற நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். Others they don't care, men or anybody in this world, right? But then Jesus is standing next to us. A proof of His love is in His death. அதே போல யோவான் 15வது அதிகாரத்துல இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 15:13 ஆண்டவர் சொல்லுகிறார், இதை சொல்லுகிறாரு, greater love has no one than this, that one lay down his life for his friends. தமிழ்ல படிக்கிறீங்களா? யாராவது? யோவான் 15:13. ஒரு
ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்தில் இல்லை. வேறு ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். தன்னுடைய நண்பனுக்காக ஒருத்தன் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான்னா அதை விட பெரிய அன்பு வேற அன்பே கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். In his death we see the proof of his love. அவர் சிந்தின அந்த ரத்தம், அவர் பட்ட பாடுகள், அவருடைய சிலுவையில அவர் அன்பு நமக்காக வெளிப்பட்டது, அது நிச்சயமாக வெளிப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அடுத்த காரியம் அவருடைய மரணத்தின் மூலமாக மரணத்தில் நம்ம பார்க்க வேண்டியது the purpose of his death. Before I talk about the purpose of his death, I want to talk about what he did not die for. நம்ம சில நேரத்தில் அவர் இதுக்காக மரித்தார் என்று நினைப்போம், but it is not. So சில பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். பழைய காலத்தில் அந்த பழைய ஏற்பாட்டில் நிறைய ஆடு மாடு எல்லாம் பலியாச்சு. ஆண்டவர் மரித்ததுனால இனி என்னது ஆடு மாடுகள் அது சாக தேவையில்லை. As if God died because he wanted to save those animals from dying, right? That's not what he died for. And when he shed his blood on the cross, the blood is not like a magic word, right? நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம், என்ன பிரச்சனை வந்தாலும் சில பேர் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். It is, his blood was not shed so it can become some kind of a magical word for us that will relieve us of all our troubles, right? And by blood ஏதோ ஒரு it itself is not like a magical substance. ஏதோ அதுக்குள்ள அந்த bloodக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பவர் இருக்கிற மாதிரி சிலர் நினைப்பாங்க. That is also not true. And his death, it's not to give us health, healing from sickness. அவர் மரித்ததுனால நமக்கு ஏதோ நம்முடைய சுகவீனங்கள் எல்லாம் மாறி போகும். He was always he has been always capable of healing sickness. Meaning it's not just அவருடைய மரணத்தினால நமக்கு இந்த சுகம் வருது என்று நம்ம சொல்ல முடியாது. இரண்டாவது, his death is not giving us wealth and prosperity. That is not what the reason that he died for. It was not to give us wealth and prosperity. And in a sense, it was not even to give us peace in the sense we think about. நம்ம அந்த மனசுல சமாதானம் வருகிறதுக்காக அவர் மரித்தார் என்று இல்ல. நோ, அவர் சொல்லப்பட்ட பைபிள்ல சொல்லப்பட்ட சமாதானம் என்னன்னா, it was making peace with God. ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவுல ஒரு இடைவேளை இருந்தது, ஒரு தடை இருந்தது. அந்த தடையை நீக்கி நம்ம ரெண்டு பேருக்கும் சமாதானம் உண்டு பண்ணியிருக்கிறோம். அந்த சமாதானத்தை தான் குறிக்குது. பட் ஆண்டவருடைய பிரசன்னத்துல போன ஒரு சமாதானம் வருது, அது வேற சமாதானம். ஆண்டவர் அது தருகிறார். ஆனா அது இந்த மரணத்தினால வருகிற சமாதானம் அல்ல. மரணத்தினால வருகிற சமாதானம் அது ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறதான ஒரு பீஸ். ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தம் நடக்குது இல்லையா, அது போல நமக்கும் அந்த தேவாதி தேவனுக்கும் நடுவில் ஒரு மனம் நடக்கிறது இல்லையா. அந்த சமாதானத்தை குறித்து தான் இங்கே நமக்கு ஏசாயா 53 கூட நமக்கு சொல்லுகிறது. So we saw what he did not die for. Now we will see what he died for. எபிரேயர் 9:28 சொல்லுகிறது, Christ also having been offered once to bear the sins of many. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா, அநேகருடைய பாவங்களை சுமக்கும்படி ஆண்டவர் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லுகிறது. அதே போல எபிரேயர் 6:26 இன்னொரு வசனம் சொல்லுகிறது, by the sacrifice of himself we are having forgiveness of sin என்று கொடுக்கப்படுகிறது. எபிரேயர் 9:26 28 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை படிக்க முடியுது. எதுக்காக ஆண்டவர் நமக்காக வந்தார்?
Otherwise, he would have needed to suffer often since the foundation of the world. But now, once at the consummation of ages, he has been manifested to put away sin. For the remission of sins என்று ஒரு வெர்ஷன்ல நம்ம படிக்கிறோம். ரெமிஷன் என்று சொல்லும் பொழுது டு சென்ட் அவே, நம்ம அந்த அட்டோன்மெண்ட்ல பார்த்தோம்ல, ஒரு ஆடன் மேல அவர்கள் அந்த அவர்களுடைய பாவத்தை செலுத்தி அதை அந்த பலியிடுகிறார்கள். இன்னொரு ஆடு அவர்களுடைய பாவத்தை எல்லாம் வெளியே கொண்டு போகிறது. அதுபோல தட் இஸ் வாட் த ரெமிஷன். ஆண்டவருடைய மரணம், அவர் நம்முடைய பாரங்களை எல்லாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல சுமந்து கொள்கிறார். அதே நேரத்துல நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார். ரெமிஷன் என்று சொல்லுகிறதுக்கு வந்து மெடிக்கல் டேர்ம்ல கூட பார்த்தோம்னா இந்த கேன்சர் ரெமிஷன் என்றெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அது பார்க்கும்போது ரிடக்ஷன் ஆர் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஈவன் த சைன் அண்ட் சிம்டம் ஆஃப் திஸ் டிசீஸ் என்று சொல்லப்படுகிறது ரெமிஷன். ஸோ அது போல if we are getting remission of sins, it means God is taking away all the signs and symptoms of sin from our life. So he bore our sins, then he gave us the remission of sins, then he is redeeming us from this sinful world. Ephesians 1:7 la பார்க்கிறோம். எபேசியர் 1:7 ல the word says, in him we have redemption through his blood. redeeming என்று சொல்லும் பொழுது மீட்டுக் கொள்ளுகிறது. ஒரு இதுல வந்து கட்டப்பட்டு இருக்கிறோம், அதுல மீட்டுக் கொள்ளுகிறது. நம்ம எங்க கட்டப்பட்டிருந்தோம்? இருளுக்குள்ள, சத்துருக்குள்ள, ஒரு கட்டுக்குள்ள நம்ம வந்து இருக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். The penalty was paid or the price was paid. நம்மளை அவர் வாங்கி கொள்ளுகிறதற்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். He has bought us. It cost him everything. நான் worshipல சொன்னது போல அவருடைய ரத்தம் எல்லாவற்றையும் அவர் சிந்தி நம்மை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். The other purpose is Romans 8:1 ல சொல்றாரு. Romans 8:1, one more purpose of God's Jesus dying for us. Therefore there is now no condemnation for those who are in Jesus Christ. யாராவது வாசிக்கிறீங்களா? Romans 8:1 தமிழ்ல ரோமர்கள் எழுதின 8:1. We have no condemnation because we are in Christ Jesus. குமாரன் நமக்காக அங்க கொடுக்கப்பட்டதுனால ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவராகியும் மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை விலக்கி இருக்கிறார். சோ முதலாவது நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமக்கிறாரு. ரெண்டாவது அந்த பாவத்தை எல்லாம் வெளியே கொண்டு போய் போடுறார், ரெமிஷன் ஆஃப் சின்ஸ். தென் நம்ம அந்த பாவமான இடத்துல இருந்து ரிடீம் பண்றாரு. அடுத்து இனி வந்து நமக்கு மேல வந்து அந்த காண்டம்னேஷன், நம்ம அந்த ஆக்கினை இனி நம்ம மேல இல்லாதபடிக்கு மாற்றுகிறார். பிகாஸ் நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம மேல அந்த ஆக்கினையோட தான் பிறக்கிறோம். Because we are born as sinful beings, we are born with the wrath of God upon our heads. இல்லையா? ஆனா அந்த ஆக்கினையை நம்ம விட்டு முழுக்க எடுத்து போடுறார். இனி வந்து அந்த சத்ரு, the accuser, இல்லையா, சாத்தான் வந்து நம்ம மேல வந்து எந்த குறையும் வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த ஆக்கினையை நம்ம விட்டு எடுத்து போடுகிறார். இன்னொரு காரியம் என்னன்னா, he is establishing a new covenant. நான் முன்னாடியே சொன்ன போல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு கவனன்ட்ட பண்றாரு இல்லையா? ஜெனசிஸ் 15ல, ஆதியாகமம் 15ல 1 to 15 வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் அங்க நடக்குது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அங்க சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் அது பண்ணும் பொழுது அதுல நீங்க படிச்சிருப்பீங்க,
ஒருவேளை நீங்க நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கலாம், நோட்டீஸ் பண்ணாம இருக்கலாம். ஆபிரகாம் வந்து இது எப்படி நடக்கும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் பலியை கொண்டு வர சொல்லுகிறார். ஆபிரகாம் பலிகளை கொண்டு வருகிறான், அந்த ஆடுகளை கொண்டு வந்து பாதியாக வெட்டி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஆபிரகாம் தூங்கிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆண்டவர் தேவன் அந்த பலிகளுக்கு நடுவிலே அவர் நடந்து போகிறத பார்க்க முடியும். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கணும், ரெண்டு பேரும் நடந்து போயிருக்கணும். If two people are making a covenant, both of them should walk through between. அது வந்து அந்த நாட்களிலே இருந்ததான ஒரு உடன்படிக்கையின் வழக்கம் அது. அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த உடன்படிக்கையை நீங்க கீப் பண்ணலன்னா இந்த ஆடு மாடு எப்படி வெட்டப்பட்டு துண்டித்து கிடக்கிறதோ அது போல நீங்களும் வந்து ஆயிடுவீங்க. அந்த உடன்படிக்கையை நீங்க காத்துக்கொள்ள வேணாம். ஆனா அந்த இடத்துல பாக்குறோம், ஆண்டவர் மாத்திரம் தான் அந்த இதுக்கு நடுவில் அந்த ஒப்பந்தத்துக்குள்ள வராரு. ஆபிரகாம் வந்து அங்க தூங்கிட்டு இருக்கிறார். he did not walk through. அப்ப என்ன அதுக்கு அர்த்தம் நம்ம பார்க்கும் பொழுது, irrespective of what Abraham does, right? The covenant was not dependent on Abraham. The covenant was dependent only on God, His promise. இல்லையா? எவ்வளோ ஒரு out of His love, God saying, அதாவது வந்து நீ எப்படி வேணாலும் இரு, நான் பண்ணுவேன், அந்த மாதிரி அர்த்தத்துல நம்ம எடுக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து I will somehow make it happen in your life. Whatever that I have promised, I will make it happen. அந்த மாதிரி ஒரு covenant தான் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? It was His promise. அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலையும் லூக்கா 22:21 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். லூக்கா 22:21 இந்த கடைசி ராபோஜனத்துல ஆண்டவர் சொல்றாரு, This is my body which is given to you, do this in remembrance of me. And in the same way He took the cup after they had eaten, saying, This cup which is poured out for you is the new covenant in my blood. ஆண்டவர் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம். இல்லையா? அந்த கம்யூனியன் அப்ப வந்து ஆண்டவர் சொல்றார். And again I'm seeing it is God who is making that covenant, or Jesus Himself making that covenant with them. They are not responding to that covenant at that time. Right? ஆபிரகாம் அன்னைக்கு எப்படி வந்து அவங்க ஏதோ ஒரு அயர்ந்த தூக்கத்துல இருந்தது போல நான் நினைக்கிறேன், இங்கேயும் நான் முதல்லயே சொன்னது போல மனுஷன் தன்னை ரட்சித்துக் கொள்ள எள்ளளவும் அவனுக்கு முடியாது. There is no strength in him, no power in him to save himself. So God is making a covenant, making a promise, right, that He will keep that promise no matter what. அதே போலதான் இங்கேயும் ஆண்டவர் வந்து ஒரு உடன்படிக்கை நம்மோடு பண்ணுகிறார். ஒரு புதிய உடன்படிக்கை அவருடைய ரத்தத்தை வைத்து நமக்கு பண்ணுகிறார். ஆடு மாடனுடைய ரத்தம் இல்லை, அவருடைய ரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த உடன்படிக்கையை அவர் காத்துக்கொள்ளும். அந்த உடன்படிக்கையில நம்ம போய் ஒரு பங்காளிகளா மாறணும், அவ்வளவுதானே தவிர வந்து வேற எதுவும் நம்ம செய்ய தேவை. We just have to be part of that covenant and He will make sure that He will take us till the end. அதான் பவுல் சொல்றாரு, விசுவாசத்தை துவங்கினவர் அவர் முடிக்கவும் வந்து போதுமானவராக இருக்கிறார். நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை துவங்கினார், அவரை நம்பும்படிக்கு ஒரு விசுவாசத்தை துவங்கினார். அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. So the purpose of His death we saw. And few minutes la mudichirren. The last thing, last but one, the providence from His death, or the providence of His death, or அவருடைய மரணத்தினால நமக்கு என்ன நடக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 1:7, யோவான் எழுதின முதலாவது நிருபம் 1 John 1:7, we read, the blood of Jesus cleanses us from all sin. நம்ம ஏற்கனவே பார்த்தது நம்முடைய பாவங்கள் அவர் மேல சுமத்தப்பட்டது என்று நம்ம பார்த்தோம். யோவான் எழுதும்போது கொஞ்சம் வித்தியாசமா எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் கழுவுகிறார் என்று எழுதுகிறத பார்க்கிறோம். 1 யோவான் 1:7. The blood of Jesus Christ, His Son,
cleanses us from all sin. அதே போல 1 Peter 1:19 நம்ம பார்க்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், நம்மை வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, அவருடைய தூய திரு ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொள்கிறார். He redeemed us with, not with just gold and silver, from the unblemished, spotless blood of Jesus Christ we are redeemed. So அதே போல ரோமன்ஸ் 5:9 சொல்லப்படுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே we are justified, நீதிமான்களா மாற்றப்படுகிறோம். அதே போல we are also saved from the wrath of God. நம்ம முன்னாடி பார்த்ததுதான், from the condemnation of God he is removing us. இங்க ரோமன்ஸ்ல சொல்லும்போது he is removing us from the wrath of God. ஆண்டவருடைய ஆக்கினை, கோபாக்கினை நம்ம மேல வராதபடிக்கு ஆண்டவர் நம்மை முழுமையாக பாதுகாக்கிறார். எபிசியன்ஸ் 2:13 நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, தூரத்துல நம்ம இருந்தோம்னு, புறம்பே இருந்தோம். எபிசியன்ஸ் 2:13, எபேசியர் 2:13 அழகாக சொல்லுகிறார், you were formerly far off but you were brought near by the blood of Christ. ஆண்டவர் ரத்தம் சிந்தினபடியால் நாமும் அங்கே அவருடைய குடும்பத்திலே இணைக்கப்படுகிறோம். எபேசியர் 2:13. But now in Christ Jesus you who were formerly far off have been brought near by the blood of Christ, for he himself is our peace. என்று சொல்லப்படுகிறத பார்க்கணும். Again, this peace is peace between God and us. இல்ல ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஃபேமிலிக்கும் நமக்கும், இஸ்ரவேலுக்கும் நமக்கும், ஜென்டைல்ஸுக்கும் உள்ள பிரிவை அவர் பிரித்து அங்க ஒருவராய் இணைக்கிற, ஒரே ஃபேமிலியா இணைக்கிறத நம்ம பார்க்கிறோம். We are now in God's family because Jesus died for us. Without that we would have been still Gentiles, without far from him. Verse 19 கூட அவர் சொல்றாரு, so then you are no longer strangers. முன்னாடி சொன்னார்ல, you are strangers, you are separated from Christ. இப்ப சொல்றாரு, ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடியால் you are no longer strangers. நீங்க அந்நியர் அல்ல, you are no longer aliens. You have become fellow citizens with the saints. Saintsனா யாரு? the Old Testament saints எல்லாம் இல்லையா? ஆண்டவருடைய வாக்குத்தத்த கவனத்துக்குள்ள இருந்த saints. ஆபிரகாமின் நாளில இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் இருந்து அவருடைய அந்த பழைய உடன்படிக்கையின் உள்ள இருந்த saints. அவர்களோடு கூட நீங்களும் இணைக்கப்படுகிறீர்கள். எங்க? and or God's household. ஆண்டவருடைய குடும்பத்திற்குள்ள இணைக்கப்படுகிறீர்கள். அந்த 19வது வசனம் தமிழ்ல ஒரு தடவை படிக்கிறீங்களா? எபேசியர் 2:19. தான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த தத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களுடைய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்களும் அறியும்படிக்கும் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். எபேசியர் 2:19. அதானது? ஓகே, சரி. தமிழ்ல ஐ திங்க் வேற வசனத்துல வரும்னு நினைக்கிறேன். இந்த வசனம் இருக்கா பாருங்க. You are no longer strangers or aliens but you are. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. எபேசியர் 2:19. ஆமா, அத பாருங்க. எபேசியர் 2:19. எபேசியர் எபிரேயர். எபேசியர். அப்படியே. என்னது? நான் தான் தப்பா படிச்சிட்டேன். ஆமா, எபேசியர். ஆமா, 2:19. இருக்கு பாருங்க. ஏன் வந்துல இருக்கு. மேபி இது புது பைபிள். இத பாருங்க. இருங்க, நான் காட்ட போறேன்.
ஸ்பெஷலாக சீ, ஆமாம் கரெக்டு தான். நீங்கள் எதில் படிக்கிறீங்க? 19. ஓ இல்லை, இது நீங்கள் 1:19 2:19 இங்கே இருக்கு. ஆகையால் நான் தான் தப்பு வச்சுட்டேன், சாரி. ஓகே, சரி திரும்ப ஒரு தடவை சத்தமாக படிக்கிறீங்களா? எபேசியர் 2:19. ஆகையால் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் இல்லாமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் மாறுகிறோம். இனி நம்ம பரதேசிகள் அல்ல. இந்த உலகத்துல ஒருவேளை நம்ம பரதேசிகளை போல வாழலாம். ஆனா ஆண்டவருடைய குடும்பம் என்று சொல்லும் போது அதுல இருந்து நம்ம பரதேசிகள் அல்ல. we are already citizens of heaven. we are already part of God's household. அது எப்படி வருது? ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடியால் தான் அந்த காரியம் நமக்கு கிடைக்குது. The last thing I want to say, one more verse we are going to read. The promise of eternal life. ஆண்டவர் மரித்தபடியால் தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். ரோமன்ஸ் 6:5. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். For if we have become united with him in the likeness of his death, certainly we shall also be in the likeness of his resurrection. அவரோடு கூட அந்த மரிக்கிறதுல நம்ம உடன் அங்க இருக்கும் பொழுது அவரோடு கூட நாம் உயிர்த்தெழவும் பண்ணப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. So the promise of eternal life has been given to us through Christ's death. Verse 8ல கூட நம்ம பார்க்க முடியும். If we have died with Christ, we believe that we shall also live with him. எப்படி ஆண்டவரோடு நம்ம மரிக்கிறது? அவரோட விசுவாசத்தில். When you believe in him, you partake in his death. Answer அங்கே இருக்கு. 6:3ல நீங்க படிச்சீங்கன்னா, don't you know that all of us who have been baptized into Jesus Christ, இது இந்த தண்ணியில முங்கி எழுப்புற அந்த பேப்டிசம் இல்ல. இது பேப்டைஸ்னா என்னன்னா, you are immersed or you are into Christ, you are fully covered by Christ. அதாவது ஒருத்தர் பயங்கரமா டிவி பார்த்துட்டே இருந்தாலும் he is immersed in this TV அப்படிம்போல அந்த அதுலயே மூழ்கி போயிட்டாரு போல அந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளேயே நம்ம மூழ்கி போறது. It is not the physical baptism. Physical baptism actually represents this character in us, right? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயே நம்ம மூழ்கி போகிற அந்த அனுபவம் இருக்கும்போது you have been baptized into his death. நீங்க மரிக்கணும், நீங்க போய் சிலுவையில திரும்ப மரிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ரத்தம் சிந்தணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள முழுமையா நீங்க இருக்கும் பொழுது நீங்க அவருடைய மரணத்திலே நீங்க பங்குள்ளவர்களா இருந்தீங்க. அப்படி நீங்க மரணத்துல நீங்க பங்குள்ளவர்களா இருந்தீங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதலையும் நீங்க பங்குள்ளவர்களாக இருப்பீங்க. If we have died with Christ, we believe that we shall also live with him, knowing that Christ, having been raised from the dead, is never to die again. Death no longer is master over him. 8வது வசனம். For the 10வது வசனம், for the death he died to sin once for all, but the life that he lives to God. And 11வது வசனத்தை சொல்லுகிறது, even so consider yourselves to be dead to sin but alive to God in Jesus Christ. Christ Jesus. இந்த ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். We saw the purpose of his death, we saw the providence or what his provision from his death, and we also saw the promise that he has given for us, the new covenant that he wants to establish with us. The only thing expected from us is to be part of it, to be immersed in him, to believe in him. அவருடைய அந்த கவனன்ட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா போதும். then இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது போல நாம் உயிர்த்தெழுதலையும் நம்ம பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். நித்திய ஜீவன் நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம மேல ஆக்கினை தீர்ப்பு வருகிறது இல்லை. That is the hope
that God has given us through the blood of Jesus. Amen. I'll stop here. I tried to make it all in peace. The predicament of humankind, the predestination of God, the predictions or the prophecy of this new Savior, the pattern of forgiveness in the Old Testament that was kept for us, and in the death of Jesus Christ we see the proof of God's love, and we also saw the purpose of His death, we also saw the provision of His death, and we also saw the promise of His death. So, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். Again, most of them might be concepts that you would have always heard every time here. இருந்தாலும் திரும்பவும் இந்த நாட்களிலே இதை நினைவு கொண்டு உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களாய் நம்ம மாறுவோம். அவருடைய மரணத்திலே பங்குள்ளவர்களாய் நம்ம மாறுவோம். அவருடைய உயிர்த்தெழுதலும் ஆண்டவர் நமக்கு பங்கு வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும்.